ஹீரோ வந்து கால் பேசிட்டே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல, அதாவது கொஞ்சம் தள்ளி உட்காரான் அவனும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கால்ல சொல்றான், இந்த மாதிரி நான் கேசஸ் ஒன்னும் படிக்கல, நான் படிச்சுட்டு உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு புரியுது, நம்ம ஹீரோ வந்து ஒரு லா காலேஜ்ல வந்து படிக்கிறான் அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜ்ல படிக்கிறா. சோ இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டேரக்டா பேச முடியாதுல, சோ அதனால அவ என்ன பண்றா, அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னைக்கு நான் அம்பர்லா கூட எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட அம்பர்லா இல்ல இன்னைக்கு அப்படின்றா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் உங்ககிட்ட பேசல, நான் எனக்கு நானே பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க சைலண்டா. இங்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம ஹீரோ கிட்ட எப்படிலாம் சொல்லலாம் நம்ம சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு பிளான் பண்றான், நம்ம போன் பேசுற மாதிரி அவனுக்கு எல்லாமே கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். சோ இவளும் போன் பேசுற மாதிரி, யாருக்கோ போன் பேசுற மாதிரி பேசி, இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கால்ல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரே ஸ்மைல் பண்ணுவான். இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து போனை திருப்பி வச்சுட்டு பேசியிருந்திருப்பான். செம்மையா மொக்க வாங்கியிருப்பாங்க. சோ அப்படியே மொக்க வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாவ. அப்பதான் வந்து லைக் அவளே இனிஷியேட் பண்ணி பேசுவா, நீங்க எங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயின் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் இங்க தான் லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், நீ எங்க படிக்கிற, நான் இங்க தான் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நேத்து தான் உங்களை பார்த்தேன் நான் அந்த கேன்டீன்ல வச்சு அப்படின்னா. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைலண்டா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மைல்டா ஒரு மியூசிக் போடுறாங்க, செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த ரூம்மேட், அவ தான் வந்து அந்த லா காலேஜ்குள்ள கூட்டு போறா. வா அங்க போய் நம்ம இன்னைக்கு கேன்டீன்ல வந்து சாப்பிடலாம், அப்பதான் நம்ம ஹீரோவும் பார்க்க முடியும், உன்னோட கிரஷையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூனா கிட்ட சொல்றா. லூனாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கேன்டீன் போறாங்க. போனா அங்க வந்து நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோயின் கரெக்டா இங்க இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து உட்காரான். கரெக்டா நம்ம ஹீரோவோட இன்னொரு பொண்ணு இருக்கான். லைக் நம்ம ஹீரோ வந்து டச் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா காண்டாரா பார்த்துட்டு லைட்டா ஜெலசியா ஃபீல் பண்றா நம்ம ஹீரோயின். ஒருவேளை அவ கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டும் வரா. வந்துட்டு ஓகே நம்ம நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நம்ம இன்வைட் பண்ணலாம், ஹீரோவை இன்வைட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டியில தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இல்ல, அதனால நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா டல்லா இருப்பா. எனக்கு வேணாம், எனக்கு மூடே இல்ல என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்தோம் நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். இப்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆமா ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருப்பா. இங்க அந்த சீன் கட்டாது. அந்த பார்ட்டில வந்து எல்லாருமே உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை வந்து என்கரேஜ் பண்றாங்க, நீ போய் அவங்க கிட்ட பேசு, ஹீரோ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளவு கொஞ்சம் வெக்கப்படுறா. அதுக்கப்புறமா சரி ஓகே இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நாளைக்கு